வணக்கம் நண்பர்களே, எனது சயின்ஸ் விஜயன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுதாங்க எங்கள் பள்ளிக்காக 2017 புதிதாக அரசு வழங்கிய கட்டிடம். இதுக்கு முன்பு வரை நத்தைக்கூடு மாதிரி ஒரு சின்ன ஓட்டு கட்டிடம் இணைந்த பள்ளியில் இருந்தோம். ஆனால் இப்போ இந்த கட்டிடத்தில் தான் சிறப்பாக இயங்குது. அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்குறீங்களா? 2017 இந்த கட்டிடம் புதிதாக ஒப்படைத்து செயல்பாடுகள் இயல்பாக தொடங்கியது. விளையாட்டு பாட வேளையில் வெறும் கால்களுடன் விளையாடிய குழந்தைகளின் கால்களில் இரும்பு துண்டுகள் பதம் பார்த்தன. தொடர்ந்து மைதானத்தில் பார்த்தபொழுது பல இரும்பு துகள்கள், கம்பிகள் சிறிய அளவில் இருப்பது கண்டு சற்றே மனதிற்கு வருத்தம். பிறகு எப்படி இதனை நீக்க, சேகரித்து அப்புறப்படுத்த என யோசித்தேன். அப்போதான் தோணுச்சு, காந்த பிரிப்பு முறை. ஏன் காந்த பிரிப்பு முறை மாணவர்கள் காகிதத்தில் எழுதி மதிப்பெண் வாங்க மட்டும்தானா? நடைமுறையில் பயன்படுத்தலாமே என்று எண்ணி 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களிடம் அன்பு கோரிக்கை வைத்தேன். நம் பள்ளி மைதானத்தை சுத்தம் செய்ய காந்தம் தேவை. உங்களுக்கு கிடைத்த காந்தத்தை எடுத்து வாருங்கள் என்றேன். சிங்கக்குட்டி மாதிரி நிறைய மாணவர்கள் காந்தத்தையும் எப்படி சுத்தம் செய்ய போகிறோம் என்று கனவுகளையும் சுமந்து பள்ளிக்கு வந்தனர். வந்த மாணவர்களை சணலால் கட்டப்பட்ட காந்தத்துடன் நெருக்கமாக நிற்க வைத்து மைதானத்தை சுற்றி வரச் செய்தேன். 1 மணி நேரத்திற்குள் 1 கிலோவை மிஞ்சிய இரும்பு துகள்கள், பிளேடு, துருப்பிடித்த ஆணி, துருப்பிடித்த தகரம், சில கம்பி துகள்கள் பல இருந்தது. ஆச்சரியம், இவ்வளவும் இந்த மைதானத்திலா? ஆனந்தம், இவ்வளத்தையும் நம்ம நீக்கிட்டோமா? வியப்புடன் இருந்தனர் மாணவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, நானும். இந்த வியப்பு உங்களையும் தொற்றியிருக்கும் என நம்புகிறேன். இதை மற்றவருக்கு சொல்லும் முன் கொஞ்சம் இதில் நுட்பத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தியிருக்கலாமே என தோணியது. அதனால் பல காந்தங்களை சேகரித்த பின் வட தென் துருவங்களை மாற்றி படத்தில் காட்டியுள்ளது போல் நெருக்கமாக அமைத்து ஜிக்ஸாக் முறையில் இழுத்து சென்றால் எந்த இடமும் விடாமல் இரும்பு துகள்கள் சுத்தமாகும் தானே? சரி, உங்கள் பள்ளியிலேயும் செஞ்சு பாருங்கள். புதிய கட்டிடம் கட்டியிருந்தா அவசியம் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்தை பதிவிடுங்க. காத்திருக்கிறேன் நான். பார்த்தா மட்டும் போதுமா? சப்ஸ்கிரைப் பண்ண வேணாமா? நீங்கள் தானே எனது சப்போர்ட்டர். அடுத்த வீடியோவுக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். எனவே உங்கள் சப்போர்ட்டை அந்த சிவப்பு கலர் பட்டனை தொட்டு வெளிப்படுத்துங்க. ஐயையோ, சிவப்பு கலர் எனக்கு ஆகாது என்கிறீர்களா? அப்போ நீங்கள் அவசியம் தொடுங்க. அந்த சிவப்பு கலர் காணாமல் போயிடும் பாருங்களேன். புத்திசாலி நீங்கள். வரட்டா? நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்புடன் உங்கள் முனைவர் கா. விஜயன்.